ஓகே நண்பர்களே, முடிவெட்ட போன அன்னைக்கு ஒரு 100 வெள்ளியை தொலைச்சு விட்டேன். அது கடையில் இன்னைக்கு 3வது நாளாக அதிதீவிரமான பேச்சு எடுபட்டுக்கிட்டு இருக்கு. இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. எதுவும் சொல்கிற நிலைமையில் இல்லை. மணி 3 காலையில் சாவட்டியாக வேலை முடிஞ்சு இப்போ தான் அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாகிருக்கு. அடுத்து கழுத்துக்கிட்டணும். அடுத்தது 200 ரொட்டி ஸ்டாக் ஏற்றணும். விடிஞ்சா ஞாயிற்றுக்கிழமை ஃபுட்பால் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த சனி ஞாயிறு சாவட்டியாக இருக்கும். போய்கிட்டு இருக்கு வேலை. கேமரா பாருங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க். இது வந்துட்டு குளித்தது கை கழுவுனதுலாம் கிடையாது. உண்மையிலே வேர்த்தது. இப்படி வேர்க்க வேலை பார்க்கணும் நம்ம. இதுதான் வெளிநாடு. இப்படிலாம் நம்ம சம்பாதிச்சோம்னா நம்மளை ஏமாத்துறதுக்கும், நம்ம காசு கடன் கேட்குறதும், நம்மளால் நம்ம கொடுக்க முடியல அப்படின்னா நம்ம மேலே வந்துட்டு கோச்சிக்கிறதுக்கும் தான் எல்லோரும் தயாராக இருக்காங்க. நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு அந்த காசை நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படி சொல்லி யாரும் புரிஞ்சுக்கிறதில்ல. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் எல்லாம் யோசிக்கிறாங்க. ஆமாம், மணி இப்போது டைம் 5:03. அவ்வளோதான். இப்போ ஸ்டார்ட் பண்ண தான் அந்த 200 ரொட்டியை போட்டு முடிக்க முடியும். ஓகே, 200 ரொட்டியை போட்டு முடிச்சுட்டு வேலையை கண்டினியூ பண்ணுவோம். இன்னைக்கு 10 மணி வரைக்கும் எனக்கு வேலை. காலெல்லாம் வலிக்குது. கொஞ்ச நேரம் உட்காந்துருப்போம். அப்படியே வேர்த்துக்கிட்டே இருக்கு அந்த வேகத்தில். இவர் இப்போ நான் மாஸ்டர் ஆகிட்டாரு. நம்ம கடையில் பழைய நான் மாஸ்டர் வேலையை விட்டு ஊருக்கு போயிருக்காரு. நான் எப்பவும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது கீழே ஒருத்தர், நான் ஒரு இடத்துல வீடியோ ஸ்டார்டிங்கில் உட்கார்ந்த இடத்துல பேசுவேன். அப்போ என் கூட ஒருத்தர் பேசி கொடுப்பாரு தெரியுமா, அவர் தான் நான் மாஸ்டர். அவர் ஊருக்கு போயிட்டார். இப்போ அவருக்கு பதிலாக அண்ணன் தான் நான் போடுறாரு. நான் தெரியுமா, நான் ரொட்டி தந்தூரி அதான் அண்ணன் நான் போடுறாரு. ஹாய் சொல்லுங்க. என்ன இவருக்கு மலையாளம், தெலுங்கு, தமிழ், மலாய், இங்கிலீஷ் நிறைய விஷயங்கள் தெரியும். நிறைய மொழிகள் தெரியும். மிமிக்கிறதான் பயங்கரமாக பண்ணுவார். அத்தனையும் இல்லை. நீங்கள் உங்களுக்கு மிமிக்ரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் இவர்கிட்ட காமிச்சு 6 வயசு நடக்குது. ஏன் ஆரம்பிக்கிறேன் அவரு என்ன சொன்னாரு, யார் யாருக்கெல்லாம் என்னென்ன வாய்ஸ் வருமோ கேளுங்க, பறஞ்சு கொடுக்குறேன்னா பேசு அப்படிங்கிறாரா. சரி, ஓகே. 200 ரொட்டி ஸ்டாக் ஏற்றுவோம். இவனுக்கு சாப்பிட்றதுக்கு ரொட்டி வேணுமா? ஓகே ஓகே பேசுகிறாங்க. அபே ரொட்டி சந்தன் சத்து காசி मैगी मैगी सर पो saya 200 roti making na so sikijam dulu pura 2 telugu goreng ya.
நிலா. ஆரம்பிக்கலாமா? நீயும் முஸ்லீம் இல்லை, நானும் முஸ்லீம் இல்லை. இவன் புத்தாவை கும்பிடுறான், ஆனால் அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்கிறான். வணக்கம் நண்பர்களே, காலையில் 8 மணி. வேலை முடிஞ்சு ரூமுக்கு வந்துட்டேன். வெயில் ஏறிடுச்சுன்னா இங்கே தங்க முடியாது, ஒரே புழுக்கமாக வேர்த்து ஓடும். கடையிலையும் ஹீட்டான வேலை, ரூமும் ஹீட்டு. இங்கே வரக்கூடிய மாஸ்டர்ஸ் எல்லாம் ஓடி போயிடுவாங்க ரூம்னால். சொல்ல மறந்துட்டேன், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட ஒரு மாஸ்டர் டீ மாஸ்டர் ஒருத்தர் வந்துட்டு ரூமெல்லாம் ரொம்ப அனலாக இருக்கவும் உடனே கிளம்பி போயிட்டார், வேலையை விட்டு ஓடி போயிட்டார். சொல்லாமல் அவர் ஒருத்தர் போயிட்டு அப்புறமா சொன்னார், இதுக்குள்ளே ரூம் வந்துட்டு செட் ஆகாது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரத்தில் வேர்த்துச்சு. இப்போ வேலை செஞ்ச வேர்வை இப்போ கொஞ்ச நேரம் உட்காந்தேன் அப்படின்னா அப்படியே ஃபுல்லாக வேர்த்து ஓட ஆரம்பிச்சிடும். இப்போ உடனே குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடணுமாப்பா. கொஞ்ச நேரம் செல்லு பார்த்துட்டு இந்த வீடியோவை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு தூங்கிடணும். ஓகே, எப்படியும் ஒரு 2 மணி நேரத்தில் தூங்கிடுவேன். இப்போ காலைல 8 மணி இந்தியா டைம், காலைல 5:30 மணி. எங்கள் வீட்டில் எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க, அம்மா மட்டும் எழுந்திருப்பாங்க. நேற்றுக்கு ஓட்டி பார்க்க வேண்டியது நான் மறந்து வந்துட்டேன். ஆனால் 1 மணி நேரம் வேலை பார்த்துட்டு வந்தேன், அந்த ஓட்டி காசு கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி 2 மணி நேரம் ஓட்டி பார்க்கலான்னு பார்த்தேன். கடையில் 200 ரொட்டி போட்டு வச்சுட்டு வந்திருக்கேன். லைவ் கூட போட்டேன், நிறைய பேர் வந்து பேசுனீங்க. அதுலேயும் ஒரு பையன் வந்துட்டு தலைவர் திமிங்கலம் அப்படி சொல்லிட்டு ஒரு பையன். நான் இந்தியாவில் இப்போ ஊருக்கு போயிருந்தேன் இல்லையா, அப்போ இருந்த டைமில் லைவ் போட்டப்போ அந்த பையன் வந்து பேசியிருக்கா. அப்படி இப்போ திரும்ப வந்து பேசினேன். அப்படி இன்றைக்கி வந்து அவர் இந்தியா மதிப்புக்கு 900 சம்திங் 900 சில்லற, கிட்டத்தட்ட 1000 ரூபான்னு வச்சுங்களேன். 1000 ரூபா கிட்ட எனக்கு சூப்பர் சேட் மட்டுமே பண்ணியிருக்கு. அப்படி அந்த பையன் யாருன்னு தெரியல. நான் அவங்க தம்பி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன், யாருன்னு தெரியல. லைவில் பார்த்துருப்பீங்க, 200 ரொட்டி போட்டிருக்கிறேன். ஓகே, ஸ்டாக் போட்டு வந்திருக்கிறேன். அதை அவங்களே மேனேஜ் பண்ணிடுவாங்க. ஒரு 2 மணி நேரம் வேலை பார்க்கலான்னு பார்த்தேன். கடையில் கஸ்டமர்ஸ் இன்னும் ஏறலை, கூட்டம் ஏறாதனால சரி நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டா. அப்படி ஒரு அண்ணன், அவர் தான் இப்போ பொறுப்பு பார்த்துக்கிறாரு. ஓனர் ஊரில் இருக்கிறாருல, இன்றைக்கி ஓட்டி இல்லை, அவ்வளோதான். இதுக்கப்புறம் அடுத்த வாரம் சனி ஞாயிறில் தான். அதுக்குள்ளே ஓனர் வந்துட்டு அப்படின்னா ஓட்டி இருக்காது. சரி, ஓகே, இந்த நாள் முடிஞ்சிச்சு நண்பர்களே. குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வீடியோ எடிட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிவிட்டு தூங்கிடுவேன். ஓகே, இந்த தளபதி விஜயோட படம் தான் இப்படி ரிலீஸ் ஆகி அதிதீவிர சர்ச்சையாக போயிட்டுருக்கு. எங்கே ஆரம்பித்து எங்கே வந்து கடைசி படமும் இப்படி ஆயிடுச்சு. அவருக்கு ஐ டோன்ட் நோ. தளபதி விஜய் பயங்கரமான ஒரு எமோஷ்னல் மாதிரி தான்ப்பா க்ரியேட் ஆகுது தமிழ்நாட்டுக்கு. தெரியல, என்னோடய லைவில் எல்லாம் வந்துட்டு என்ன பார்த்தா விஜய் மாதிரி இருக்குது. ஏப்பா நீங்கள் வேறு. நிறைய பேர் ரஜினி மாதிரி இருக்குன்ட்டாங்க, விஜய் மாதிரி இருக்குன்ட்டாங்க, அஜித் மாதிரி இருக்குன்ட்டாங்க, ஜீவா மாதிரி இருக்குது அப்படின்ட்டாங்க. நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு என்ன மாதிரி என் முகம், என்னோடய கண், என்னோடய மூக்கு, வாய், என்னோடய பேச்சு வழக்கு, என்னோடய உடம்பு, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஸ்டைல், என்னோடய ஆட்டிடியூட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு என்ன தான் பிடிக்கும். சரி, ஓகே, இந்த நாள் முடிஞ்சிச்சு. இந்த நாள் எந்த ஒரு குடிபோதையும் இல்லாத ஒரு நாளாக நான் கடந்திருக்கேன். அந்த வகையில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னை சுற்றி கொஞ்சம் ஒரு 3-4 நாளாகவே கொஞ்சம் சர்ச்சைகளாக தான் போய்கிட்டுருக்கு. அதையெல்லாம் கடந்து நான் எந்த ஒரு குடிபோதையும் இல்லாத ஒரு நாளாக நான் கடந்துக்கிட்டு இருக்கேன். உங்கள் சப்போர்ட்னால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, என்ன மாதிரி இருக்கணும்னு நினைங்க. எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாடாதீங்க. மீளணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க நண்பர்களே, என்ன மாதிரி. ஓகே, எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. மீண்டும் சந்திப்போம் நாளைக்கு வீடியோவில். தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது வெறும் வீடியோ இல்லை, என்னோடய வாழ்க்கை. கமெண்ட் பண்ணுங்கள்.